அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாமன்றத்தினுடைய அவசர கூட்டம் கூட்டிருந்தாங்க. போன 27ஆம் தேதி தான் கூட்டம் நடந்தது. இடையில இன்னைக்கு 117 பக்க அளவுல ஒரு அஜெண்டாவை கொடுத்து அந்த அஜெண்டாவில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற நிலைமைகள் என்னன்னா, சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் பேரிடிய இந்த தீர்மானத்தின் மூலியமா கொண்டு வந்திருக்கிறாங்க. குடிதண்ணீர் 24x7 என்ற பேரில் 4315 கோடி ரூபாயை தனியாருக்கு தாரை வார்த்து குடிநீர் பிடிக்கிற நம்பெல்லாம் இன்னைக்கு தனியார்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சு இந்த குடிநீர் பாமர மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வீட்டு கனெக்ஷன் இருக்கும், அதே மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு தெரு கனெக்ஷன்லாம் மக்கள் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த தெரு கனெக்ஷனை பூரா கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. இன்னும் இருக்கிறது பாமர மக்கள், வசதி இல்லாதவங்க, பின்தங்கிய மக்கள்லாம் ஒரு சில ஏரியாவில் குடிதண்ணீர் பிடிப்பாங்க. இந்த 24x7 முறையில் குடிதண்ணீர் வருவாயை பெருக்குகின்றோம் என்கின்ற திட்டத்தில் 4315 கோடி ரூபாயை தனியாருக்கு தாரை வைக்கின்ற டெண்டரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்குது. இந்த குடிநீர் திட்டத்தை ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் 20 அடி தண்ணீர் இருந்தாலும் 15 அடி தண்ணீர் மேட்டூரில் இருந்தாலுமே மாநகர மக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் தண்ணீர் வழங்கணும்னு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அங்க மேடான பகுதியில் பள்ளமா இருக்கிறபடியெல்லாம் மேடான பகுதியாக உருவாக்கி மணல் மூட்டைகளை அடுக்கியெல்லாம் மாநகரத்துக்கு பல கோடி ரூபாயை செலவு செஞ்சு தண்ணீர் கொடுத்திருக்கிறோம். இந்த மாநகராட்சிக்கு 450 கோடி ரூபாய் சிறப்பு நிதி திட்டமாக கொடுத்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். 1000 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொடுத்திருக்கார். இதையெல்லாம் மாநகர மக்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்ட பலன். ஆனா இன்னைக்கு தனியாருக்கு தாரை வார்த்து குடிநீரை கூட இன்னைக்கு அதுல கொள்ளையடிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு இருக்குது. இந்த மாமன்றத்தை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய முத்தாய்ப்பான கோரிக்கை. இத 2021 இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அப்பயே எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு பண்ணோம்.